பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வேந்தர் மூவிஸ் மதனை டிசம்பர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேந்தர் மூவிஸ் நிறுவன உரிமையாளரான மதன் கடந்த மே மாதம் திடீரென மாயமானார். மதனை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது தாயார் தங்கம் காவல்துறையிடம் புகார் அளித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். இந்நிலையில் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக கூறி 123 பேரிடம் மதன் சுமார் 85 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் கூறப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் தனி படைகள் அமைத்து வாரணாசி, ரிஷிகேஷ், இம்பால் போன்ற பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். மேலும் மதனின் கூட்டாளிகள் பார்கவி, சண்முகம், பாபு, சுதேர், குணா ஆகியோரையும் கைது செய்தனர். இந்நிலையில் மதன் திருப்பூரில் பதுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு விரைந்த காவல்துறையினர் நேற்று மதனை கைது செய்தனர். சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட மதன் நேற்று மாலை சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் மதனை டிசம்பர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.